ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த கார் மட்டும் தான் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? கார் கிரியேட் பண்ணுறத பார்த்தோமா? ஓகே. இப்போது இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு see about காரை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ண வைக்கணும். ஓகேவா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஒரு கீ என்டர் பண்ணி அந்த கீ ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு ரன் ஆகணும்னா, அது என்ன பண்ணணும்? மெயின் விண்டோ நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, இங்கே விண்டோ அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த விண்டோவை நான் என்ன இந்த பேராமீட்டரில் இந்த கிளாஸ்க்கு கொடுத்துருக்கேன், கேம் விண்டோ தான் கொடுத்துருக்கேன். கேம் விண்டோ வந்து கேன்வஸ். ஓகேவா? ஸோ மெயின் விண்டோ வந்து விண்டோவில் இருக்குது. ஸோ விண்டோவும் நான் கொடுக்கணுங்க. ஓகேவா? விண்டோ நான் கொடுக்குறேங்க. ஸோ அதே மாதிரி விண்டோவை நான் இங்கே வாங்கிக்கிறேன், பேராமீட்டராக வாங்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் விண்டோஸ் ஈக்குவல் டு விண்டோ. ஓகே, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், விண்டோ. ஓகே, கரெக்டாக இருக்கா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டு மூவ், ஓகே இங்கே பாருங்கள், டு மூவ் லெஃப்ட்டு. ஓகே, இங்கேருந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். என்னென்னா செல்ஃப் டாட் விண்டோ டாட் பைண்டு. ஓகே, என்ன பைண்ட் ஆகணும் அப்படின்னா, நான் லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு பைண்ட் ஆகணும். ஓகேவா? நான் லெஃப்ட்டுன்னு கொடுக்குறேன். என்ன ஆகணும்? செல்ஃப் டாட் மூவ் லெஃப்ட்டு. இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஒர்க் ஆகணும். அந்த ஃபங்க்ஷன் என்கிட்ட இல்லை. ஸோ நான் கிரியேட் பண்ண போகிறேன். எங்கன்னா இங்கே கிரியேட் பண்ண போகிறேன். டிஃப் ஐ மீன் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். செல்ஃப் டாட் மூவ், சாரி, டிஃப் மூவ் லெஃப்ட். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஒர்க் ஆகணுங்க. ஓகேவா? இதுதான் ஒர்க் ஆக போகுது. ஓகே ஓகே, கரெக்டாக இருக்கான். ஸோ அதே மாதிரி ஆஸ் டு மூவ் ரைட்டு. ஓகே, டு மூவ் ரைட்டு, செல்ஃப் டாட் விண்டோ டாட் பைண்டு. எதுக்கு? சின்டாக்ஸ் கரெக்டாக பார்த்துங்க. ரைட்டுக்கு. ஓகே, ரைட்டுக்கு. அது என்ன ஆக போகுது? மூவ் ரைட்டு. இப்படி தான் ஆக போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அகைன் இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். என்ன எதுக்கு? அது மூவ் ரைட்டில் மூவ் ஆகிறதுக்கு. ஓகே, நான் ரெண்டு ஃபங்க்ஷனையும் பாஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஓகே, ஜஸ்ட் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ சாரி, பிரிண்ட்டு மூவ் ரைட் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் ஹியர். என்னென்னா பிரிண்ட் மூவ் லெஃப்ட்டு. ஓகே, இப்போ கரெக்டாக பைண்ட் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் ரன் ஆகிட்டுருக்கு. நான் லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணும்பொழுது ஓகே எனக்கு ஈவெண்ட்டு, ஓகே ஈவெண்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ ஈவெண்ட் கொடுக்கணுன்னா இங்கே சம் ஈவெண்ட்டு எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கொடுத்தாலே போதும், ஈவெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஸோ அகைன் நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கீழே வந்து பிரிண்ட் ஆகுதான்னு பாருங்கள். நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், மூவ் லெஃப்ட்டு. நான் ரைட் பட்டனை கிளிக் பண்ணுறேன், மூவ் ரைட்டு. பர்ஃபெக்டாக அந்த பட்டனை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கணும். ஸோ இங்கே வந்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு செல்ஃப் டாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 125. ஓகே, அண்ட் செல்ஃப் டாட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஒய் ஆக்சிஸ் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ் தான் சேஞ்ச் ஆக போகுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு என்ன ஆகணும்? இந்த கார் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகணும், இங்கேருந்து இந்த பக்கம் மூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் ரன் ஆக போகுது, ஒய் ஆக்சிஸ் போக போகிறது இல்லை, முன்னாடிலாம் போக போகுது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் 0 வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ கரெக்டாக ரன் ஆகுமா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மூவ் ஆப்ஜெக்ட் ஹியர். என்னென்னா செல்ஃப் டாட் கேம் விண்டோ டாட் மூவ். எந்த ஆப்ஜெக்ட்டு? செல்ஃப் டாட் பிளேயர் தானே மூவ் ஆக போகுது. எங்கே இருந்துன்னா செல்ஃப் டாட் எக்ஸ் அண்ட் செல்ஃப் டாட் ஒய். ஓகே ஓகே, கரெக்டாக இருக்குமா? ஓகே, now the same line come into the move left function. ஓகே, நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, now I am going to rerun the program here. ஓகே, இங்கே பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆகுது. அகைன் அதே சைடு நான் எந்த பட்டன் கிளிக் பண்ணாலும் ரைட் சைடு தான் ரன் ஆகுது. ஸோ லெஃப்ட் வர்றதுக்கு என்ன ஆகணும்? எனக்கு மைனஸ் ஆகணும். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள் இப்போ கரெக்டாக ரன் ஆகும் பாருங்களேன். ஓகே, நான் லெஃப்ட்டு கொடுத்துனா லெஃப்ட்டு, ரைட்டு கொடுத்துட்டா ரைட்டு. ஸோ என்ன ஆகணும்னா, வெயிட் பண்ணுங்கள், ரைட்டு கொடுத்துட்டா இன்க்ரீஸ் ஆகணும், லெஃப்ட்டு கொடுத்துட்டா டிக்ரீஸ் ஆகணும். நான் மைனஸை வந்து தப்பாக கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஐ எம் கோயிங் டு கிளிக் லெஃப்ட்டு மூவ் ஆகிடுச்சா? ஐ எம் கோயிங் டு கிளிக் ரைட்டு மூவ் ஆகுது. ஓகே, இந்த பார்டரை தாண்டி இது போகக்கூடாது. அதுக்கான ஃபங்க்ஷன் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பார்டரை தாண்டி இது போகக்கூடாது, ஆனால் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பார்டரை தாண்டி இது போகக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது பார்க்கலாமா?
ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், மூவ் ரைட்டு அண்ட் மூவ் லெஃப்ட் இதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து அந்த கண்டிஷன் தாண்டி ஒரு கண்டிஷன் நம்ம கொடுப்போம், அந்த கண்டிஷன் தாண்டி அது போகக்கூடாது. அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சீ நெக்ஸ்ட் வீடியோ.